வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, சுயபுக்தி பலன் தருமா தராதா பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ சுயபுக்தியில் அவங்களுடைய தசாநாதனுடைய சுயபுக்தியில் அது அதோடைய தரக்கூடிய பலன் முழுமையாக தராது அப்படின்னு பொதுவாக சொல்வதுண்டு. இப்போ நான் இதை பற்றி விரிவாக சொல்கிறேன். இப்போ மூல நூல்களில் இது பற்றி விரிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன மூல நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, சந்திர காவியத்திலையும் இன்னும் பல நூல்களில் இது பற்றி சுயபுக்தி பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நான் பார்த்துருக்க அனுபவத்தையும் சேர்த்து நான் இந்த பதிவில் சொல்கிறேங்க. இப்போ சுயபுக்தி வேலை செய்யாதா அப்படின்னா, அது எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் வேலை செய்யாது, அல்லது வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கணும்னா அது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ சுயபுக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த தசாநாதன் அந்த லக்னத்துக்கு யார் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். சரிங்களா? இப்போ பொதுவாக பாருங்க, இப்போ சொல்லக்கூடிய அமைப்பு என்ன, சுயபுக்தி வேலை செய்யாது அப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னா, அது அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ, என்ன காரகமோ, அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான காரகம், அந்த கிரகத்துக்கு உண்டான காரகமும் அந்த சுயபுக்தி காலங்களில் அது தராது. அந்த சுயபுக்தி முடிஞ்சு அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகளில் தான் அந்த பலன் தெரியும் அப்படின்னு சொல்ல உண்டுங்க. சரிங்களா? இது என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு சில ஜாதகங்களும் பார்த்துருக்கேன். சுயபுக்தி வேலை செய்யாமல் இருக்கிறதும், ஒரு சில ஜாதகங்களில் சுயபுக்தி முடிகிற அமைப்பில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு சிலது ஆரம்பிச்சதுலேருந்தே சுயபுக்தி ஆரம்பிச்சதுலேருந்தே வேலை செய்யக்கூடிய அமைப்பு, அது என்ன தரணுமோ அந்த பலாபலம் தரக்கூடிய அமைப்பு, அதையெல்லாம் பார்த்துருக்கேன். அதே போல் மூல நூல்களில் கொடுத்துருக்க அமைப்பையும் நான் சொல்கிறேங்க. சரிங்களா? இப்போ 9 கோள்கள், சூரியன் முதலான 9 கோள்களையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா தன்னுடைய சுயபுக்தியில் அது பலன் தராது அப்படின்னு சொல்வதுண்டு. இப்போ மூல நூல்களில் சந்திர காவியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த கிரகம் சுய புக்தியில் அதிகமாக பலன் தராதுங்க, அது அடுத்தடுத்து வரக்கூடிய புக்தியில் தான் பலன் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூல நூல்களில். அதே போல் அந்த நாதனுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய புக்தியிலையும் அந்த லக்னத்துக்கு 3, 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய புத்தி காலங்களிலும் நன்மை செய்யாது. அது தீய பலன்கள் தான் தரும். அல்லது அது எந்த அமைப்பில் அந்த 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள் என்ன இடத்துல உட்காந்துருக்காங்களோ, என்ன மாதிரி அமைப்பில் உட்காந்துருக்காங்களோ, அது மாதிரி அது எது தரக்கூடிய பலனை கலந்து பலன் தரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு தசாநாதனுக்கு சுய புக்தியில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பொதுவாக பாருங்க, அந்த லக்னத்துக்கு அவர் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த தசாநாதன் எந்த அமைப்பில் உட்காந்துருக்காங்க, அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்களோ பொறுத்து அது அந்த கிரகம் எந்த இடத்துல உட்காந்துருக்கு, என்ன மாதிரி அமைப்பில் உட்காந்துருக்கு, அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த நிலைமையில இருக்கு, தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல வலுவாக இருக்கா, அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகம் நல்ல வலுவாக இருக்கா, அந்த சாரநாதனும் அந்த வீட்டின் அதிபதியும் அந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரகமும் அந்த லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருக்கா, அந்த தசாநாதனுக்கு நல்ல வலு பெற்றிருக்கா, அதாவது மறையாமலும் பாதிக்கப்படாத அமைப்பிலும் அந்த தசாநாதனுக்கு அந்த வீடு கொடுத்த கிரகம், சாரம் கொடுத்த கிரகம் நல்ல அமைப்பில் இருந்தால் அது தன்னுடைய சுய புக்தியிலேயே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அதாவது சுய புக்தியில் சுய அந்தரத்தில் அது கொஞ்சம் மதிமையாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு முந்தளவுடைய திசையுடைய வேகத்தன்மை குறையணும் இல்லைங்களா, அதனால அதோட தன்மையெல்லாம் வர்ற அமைப்பு இருக்கிறதுனால அந்த முந்தல் புக்தி முடியுது, முடியுது இல்லை, முதல் திசை, அதுக்கு முந்தல் திசை முடியுது இல்லைங்களா, அதோட வேகத்தன்மை இந்த அடுத்த வர தசாநாதனுக்கும் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுனால அது மெதுவாக அந்த சுய அந்தரத்தில் அதாவது அந்த திசை, சுய புக்தி, சுய அந்தரம் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் கொஞ்சம் மதிமையாக இருக்கும். சரிங்களா? அதை வேலை செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா, அந்த தசாநாதன் அந்த லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்கணுங்க. அடுத்தது அந்த நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் நல்ல ஸ்தானங்களில் உட்காந்துருக்கணும். அந்த லக்னத்துக்கு மறையாமல் நல்ல ஸ்தானங்களில் உட்காந்துருந்து அவருக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் அவங்களும் நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவங்களும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னா சுய அந்தரம், அதாவது சுய புக்தியில் சுய அந்தரம் முடிஞ்சு
அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அந்தரத்திலேயே அது வேலை செய்யக்கூடிய அமைப்பாயிடுங்க. அதாவது என்ன தரணுமோ அந்த கிரகம் வந்து அது என்ன தரணுமோ அது ஆதிபத்தியம் காரகம் படிப்படியாக அப்படியே வேலை செய்யக்கூடிய அமைப்புலாம் வந்துருங்க. சரிங்களா? அது அந்த கிரகம் வந்து வேலை செய்யல அப்படின்னா அது என்ன அமைப்பு? நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, நல்ல ஸ்தானத்துல உட்கார்ந்து இருந்தும் அது சுய புக்தியில வேலை செய்யல அப்படின்னா அந்த கிரகத்தோட எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. அந்த லக்னத்துக்கு பாவ கிரகங்களுடைய பார்வையோ அல்லது சாரம் கொடுத்த கிரகங்கள் ஏதாவது அந்த பாதிக்கப்பட்டோ அல்லது வீடு கொடுத்த கிரகம் அந்த தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் பாதிக்கப்பட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்புல அந்த சுய புக்தியில வந்து கொஞ்சம் மத்தியமையான பலன், அதாவது புக்தியில சுய புக்தியில வேலை செய்யல அப்படியே மத்தியமையா இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த தசாநாதன் சுய புக்தியில வேலை செய்யாம இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த அந்த கிரகம் எந்த வலு குறைந்து இருக்கும் பட்சத்துல மட்டும்தாங்க அது கொஞ்சம் சுய புக்தியில வேலை செய்யாம மத்தியமையா இருக்கும். அதுவே அந்த சுய புக்தி கொஞ்சம் படிப்படியா வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னா நல்ல வலுவா உக்காந்து இருக்கும் பட்சத்துல அது படிப்படியா தன்னுடைய சுய புக்தியில கொஞ்சம் படிப்படியா அது கொஞ்சம் என்ன தரணுமோ அது அதுக்கு பார்த்து அந்த நகர்ந்து செல்லக்கூடிய அமைப்பாக அந்த ஜாதகருக்கு இருக்குங்க. இப்ப தொழில் ஸ்தானம், இப்ப உதாரணத்துக்கு வச்சு சொல்றேன். இப்ப தொழில் ஸ்தானம் அதிபதி 10ஆம் அதிபதி அந்த லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகம். அந்த 10ஆம் அதிபதி தொழில் ஜீவனஸ்தானம், அந்த ஜீவனஸ்தானாதிபதி நல்ல ஸ்தானத்துல கேந்திரத்திலேயோ திருகோணத்திலேயோ நல்ல அமைப்புல உட்காந்து அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் சாரம் கொடுத்த கிரகம் நல்ல அமைப்புல இருக்குன்னா அந்த சுய புக்தியில பாருங்க அந்த சுய அந்தரத்துல கொஞ்சம் மத்தியமையா இருக்கும். அதுக்குண்டான வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஜாதகருக்கு சொந்த தொழில் செய்யணும், நல்ல அமைப்புல செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டப்படும். வேலை வந்து அவங்களுக்கு வந்து அது தேடி வரக்கூடிய அமைப்பு, சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல அதுக்கு நோக்கியே அது நகரக்கூடிய தன்மையில அந்த ஜாதகர் இருப்பாரு. படிப்படியா சொந்த தொழில் ஆரம்பிச்சு அப்படியே மெதுவா நகரக்கூடிய தன்மை வந்துடும். இந்த மாதிரி அது என்ன தரணுமோ அதோட தன்மை அது அப்படியே நகரக்கூடிய தன்மையை அந்த சுய புக்தியில் அப்படியே படிப்படியா கொண்டு போகக்கூடிய அமைப்பு. அடுத்தடுத்த வர புத்தி பாருங்க, அந்த லக்னத்துக்கு சுபருடைய புத்தியோ நல்ல ஆதிபத்தியம் பெற்ற புத்தியோ அடுத்தடுத்து வருதுன்னா அது மேல் நோக்கியே அந்த ஜாதகரை கொண்டு போயிடும். நல்ல தொழில வளர்ச்சி மேல்மே நல்ல ஆளுங்கள்லாம் பழக்க வழக்கம் வர்றது, அந்த தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்கள்லாம் அந்த ஜாதகருக்கு கண்டுக்கு தெரிவாங்க. அது சம்மந்தப்பட்ட தொழில மேல 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 அப்படியே வரக்கூடிய அமைப்பு. அப்படியெல்லாம் அந்த தசாநாதன் வழி நடச்சி கூட்டிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இதுதான் அந்த படிப்படியா அந்த தசாநாதன் அந்த ஸ்தானத்துக்கு உண்டான அமைப்பு. அந்த பலன் அந்த தசால அப்படியே படிப்படியா அந்த அடுத்தடுத்த வரக்கூடிய புத்தியில கொண்டு போயிடும். சரிங்களா? இப்ப சுய புக்தியில வேலை செய்யணும்னா அவங்க கிரகம் நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவங்களுக்கு வீடு கொடுத்தா சாரம் கொடுத்த கிரகம் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சுய அந்தரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படிப்படியா வேலை செஞ்சுட்டு போயிடும். அதுவே அந்த லக்னத்துக்கு பாருங்க மறைவு ஸ்தானங்கள் புத்திகள் வரும் பட்சத்துல லக்னத்துக்கு 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள் புத்திகள் வருதுன்னு பாருங்க. அவங்க கூட நன்மைகள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க. ஏன்னா மூல நூல்களில் கொடுத்துருக்க அமைப்பு என்ன அப்படின்னா மறைவு ஸ்தானாதிபதிகள் புத்தி காலங்கள்ல அது வந்து பலன் தராது, அது வந்து அல்லது அது தீய பலன் கொடுத்துரும், இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல ஆய்வு எடுத்த அமைப்புல என்ன அப்படின்னா அந்த மறைவு ஸ்தானாதிபதிகளும் நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல அதாவது அந்த மறைவு ஸ்தானாதிபதி நல்ல ஸ்தானங்கள்ல உட்காந்து அந்த தசாநாதனுக்கு மறையாம கேந்திரத்திலோ திருகோணத்திலோ நல்ல அமைப்புல உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தசாநாதனுக்கு அந்த லக்னத்துக்கு மறைவு ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ 3ஆம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா முயற்சி ஸ்தானாதிபதி, சகோதர காரகர், வெற்றிக்கு காரகர் 3ஆம் இடமே, இந்த மாதிரி அமைப்புலாம் வந்துருது இல்லைங்களா? இந்த மாதிரி அமைப்புல அந்த ஜாதகர் சுய முயற்சியில வெற்றி அடையக்கூடியது, தைரியம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல நல்ல பலன் அந்த புத்தி காலங்களை அந்த ஜாதகர் கொடுக்கும். 6ஆம் அதிபதி அப்படின்னு எடுத்தோன்னா ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. அந்த அமைப்புல இருந்தாலும் அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான என்ன உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடம் இல்லைங்களா? போய் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பேர் வாங்குறது, நல்ல வளர்ச்சி அடைகிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, மேல் அதிகாரி மதிக்கிறது, நல்ல இருக்கிற பதவியோட அடுத்த பதவி முன்னேறக்கூடிய பதவி வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அந்த 6ஆம் இடம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி 8ஆம் அதிபதி புக்தி வருதுன்னா 8ஆம் அதிபதி வந்து அந்த தசாநாதனுக்கு மறையாம நல்ல அமைப்புல இருக்குன்னா 8ஆம் இடம் மான அவமானம், ஆயுள் ஸ்தானம் இப்படி எல்லாம் நம்ம எடுப்போம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லைங்க, 8ஆம் இடம் வந்து 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமா வருது இல்லைங்களா? லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானமா வருது. இப்ப 7ஆம் இடம் அப்படின்னு அப்படி வெளிவட்டாரம் அப்படின்னு நம்ம எடுப்போம் இல்லைங்களா? மற்றவங்க நம்ம கிட்ட எப்படி இருப்பாங்க, வெளிவட்டாரம் எடுக்கிறீங்க இல்லைங்களா? அது மூலயமா அவங்களுக்கு பண வரவு வரும். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா
ஒருத்தரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்க மூலயமா ஏதாவது நம்மளுக்கு பணவரவு வர்றது, இந்த மாதிரி இடமா திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி 8ஆம் இடத்துக்கு மூலயமா திடீர் அதிர்ஷ்டம் மூலயமா வசதி வாய்ப்பு வர்றது, அவங்களுக்கு எதிர்பார்க்கறதுமே மாட்டாங்க, ஆனால் அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு பணம் கிடைச்சிடும், லாபமாக கிடைச்சிடும். அந்த மாதிரிலாம் வருதுன்னா 8ஆம் இடத்துக்கு உண்டான நல்ல ஆதிபத்தியம், அந்த சுபத்தன்மையை அந்த கிரகம் தரக்கூடிய அமைப்பு. அந்த தசாநாதனுக்கு அந்த 8ஆம் அதிபதியாக வந்தாலும் மறையாமல் இருக்கும் பட்சத்தில், இந்த மாதிரி நாங்கள் 12ஆம் இடம் அப்படிதான், நம்ம அந்த தசாநாதனுக்கு மறையாமல் நல்ல அமைப்பில் உட்காந்துருக்கும் பட்சத்தில் அவர் அந்த லக்கணத்துக்கும் சுபரோடோ சாரம் பெற்றோ அவரோடைய பார்வை பெற்றோ இந்த மாதிரி மறைவு ஸ்தானாதிபதிகளும் நல்ல அமைப்பில் உட்காந்துருந்தாலும் அவங்க புத்தி காலங்களும் அந்த தசாநாதன் அந்த லக்கணத்துக்கு சுபராக வரும் பட்சத்தில் இரண்டுமே இணைந்து நன்மையும் யோகத்தையும் அதிகமாக கொடுத்துருங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இப்போ மூல நூல்களில் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா, ஒரு தசாநாதன் சுய புக்தியில் பலன் தராது, மத்தியமையான பலன் தான் இருக்கும். சரியா? அப்படியே இல்லைன்னா அமைதியாக இருந்துடும். அதுக்கு அடுத்தடுத்த வர புத்திகள் அந்த ஜாதகருக்கு அதுக்கு என்ன தரணுமோ படிப்படியாக கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இருந்தாலும் ஒரு சில மூல புத்தகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வலு பொறுத்து அது பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, நான் ஒரு சில ஜாதகங்களில் நான் பார்த்துருக்கேன், அந்த சுய புக்தியில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு சுய அந்தரத்துல தான் மத்தியமையாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படிப்படியாக அது என்ன தரணுமோ அது முழுமையாக தருது அப்படின்னு நான் சொல்லலை. அதாவது அந்த ஜாதகருக்கு அதுக்குண்டான பலன். இப்போ உதாரணத்துக்கு நான் 10ஆம் இடத்தை வச்சு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஜாதகருக்கு என்ன தரணுமோ அந்த திசையில அதுக்குண்டான பாலம் போல அது செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நான் சொல்றேன். படிப்படியாக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ சுய புத்தி வேலை செய்யணும் அப்படின்னா அந்த சுய தசாநாதன் எந்த அளவு பொறுத்து வலுவாக இருக்காரோ அது பொறுத்தே அந்த சுய புக்தியும் வேலை செய்யக்கூடிய அமைப்பாக வருங்க. சரிங்களா? இப்போ சுய புக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம பார்த்தாலே அந்த சுய புக்தி வேலை செய்யுமா செய்யாதான் நம்ம முடிவெடுத்துக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.